பொன்னகரத்து வீதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆற்றல்மிகு தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கர்நாடகத்திலே காவிரியின் குறுக்கே மேகதாது என்னும் இடத்தில் அணை கட்டி அணையை கட்டி காவிரியை தடுத்து விட்டால் தமிழ்நாடு பாலைவனமாக போய்விடும், தமிழ்நாடு பொய்த்து போய்விடும் என்கிற இந்த அடிப்படை உண்மையை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெண்ணகரத்திலே நடைபயணம் மேற்கொண்டு மக்கள் மத்தியிலே தொண்டு பிரசுரங்களை வழங்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, காவிரியின் குறுக்கே அணை கட்டினால் தருமபுரிக்கு குடிநீர் இல்லாமல் போய்விடும், காவிரியிலே ஒரு சொட்டு தண்ணீர் வராத ஒரு நிலை உருவாக்க கர்நாடக துடித்துக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்தாக வேண்டும் என்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆற்றல்மிகு தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வெளிகுண்டிலே தொடங்கி காலையிலே தொடங்கி இன்றைக்கு பெண்ணகரம் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார். 4ஆம் தேதி காவிரி கடல் வங்கக்கடல் கொஞ்சுகிற பூம்புகார் வரை நடைபயணம் மேற்கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த நடைபயணத்தில் அனைத்து விவசாய சங்கங்களுடைய தலைவர்களும் தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் பசுமை தாயகத்தினுடைய தலைவர் சட்டமன்றத்திலே மக்களுக்காக குரல் கொடுத்த முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள், விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்ணகரத்து வீதியிலே காவிரியின் குறுக்கே அணை கட்டி கர்நாடகா காவிரி நீரை தடுக்க முயற்சியை தடுத்தாக வேண்டும், மேகதாது அணையை தடுத்தாக வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆற்றல்மிகு தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இரவு வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மேகதாதுவிலே அணை கட்டிவிட்டால் குடிக்கிற குடிநீர் இங்கு கிடைக்காமல் போய்விடும். இதை வலியுறுத்தித்தார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆற்றல்மிகு தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணத்தை வெளிகுண்டிலே தொடங்கி இதோ நம்முடைய பொன்னகரத்து வீதியிலே பெண்ணகரத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு பசுமை தாயகத்தினுடைய தலைவர் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களும் விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களும் உடன் வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, பெருமிக்க தாய்மார்களை பயணம்தான் காவிரியை பாதுகாப்பதற்கான பயணம். மேற்கே காட்டுவிலே கர்நாடக அரசு திட்டமிட்டிருக்கும் அந்த அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதற்கான பயணம். தமிழக மக்கள் சாதி வேறுபாடின்றி, கட்சி வேறுபாடின்றி, சங்க வேறுபாடின்றி எல்லாரும் ஒருங்கிணைந்து கர்நாடக அரசுக்கு நம்முடைய எதிர்ப்பை காட்டுவோம். நம்முடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே நாம் இந்த திட்டத்தை எதிர்த்து முறியடித்து தமிழக மக்களை வாழ வைப்போம். தமிழக மக்களுக்கான அந்த நல் வாழ்க்கை திட்டத்தை இப்போது பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு தலைவர்களுக்கு வந்துவிட்டார்கள். வாருங்கள் தமிழர்களே, நம்முடைய தலைவருடைய திட்டத்திற்கு ஆதரவு தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம் என்று உணர்வுபூர்வமான முழக்கத்தோடு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பில்லிகுண்டில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையிலே இந்த பெண்ணாகரம் நகரிலே உற்சாகத்தோடு இந்த விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் தொடங்குகிறது. நமது அன்பு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளம் போராளி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை
கட்டக்கூடாது என 4 நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த பிரச்சாரம் இன்று காலையிலே பில்லிகுண்டில் தொடங்கி 4 நாட்களுக்கு பிறகு மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் முடிய இருக்கிறது. இந்த 4 நாட்களில் தமிழ்நாட்டில் காவிரி பாய்கின்ற மாவட்டங்களுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். கர்நாடகா ஏன் மேகதாது அணை காவிரியின் குறுக்கே கட்டக்கூடாது என பல காரணங்கள் இருக்கிறது. முக்கியமான காரணங்கள், தமிழ்நாடு பாலைவனமாக மாறும். குறிப்பாக நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற காவிரி டெல்டா பாலைவனமாக மாறும். காவிரி டெல்டாவிற்கு தண்ணீர் செல்லாது. அத்துணை தண்ணீரும் கர்நாடகாவிலே தேக்கி வைத்து கர்நாடகா விவசாயத்திற்கும் கர்நாடகா மக்கள் குடிநீருக்கும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இரு மாநில பிரச்சனை ஏதோ நேற்று இன்று பிரச்சனை கிடையாது. 200 ஆண்டுகளாக இருக்கின்ற பிரச்சனை. இவ்வளவு ஆண்டு காலமாக பிரச்சனை வந்தாலும் ஒரு வகையான தீர்வு, இடைக்கால தீர்வுகள் வைத்துத்தான் நாம் காலத்தை கடந்து வருகின்றோம். ஆனால் திடீரென்று இன்று கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே நாங்கள் 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேகதாது அணையை கட்டுவோம். 70 டிஎம்சி என்றால் கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே இருக்கின்ற பெரிய அணை அந்த அணையாத்தான் இருக்கும். நினைத்து பாருங்கள். இன்று கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே இருக்கின்ற அணைகள் பெரிய அணை கிருஷ்ணராஜ சாகர் அணை, KRS அணை 50 டிஎம்சி கொள்ளளவு. ஆனால் அவர்கள் உத்தேச அணை மேகதாது அணை 70 டிஎம்சி கொள்ளளவு. கர்நாடகாவிலே KRS அணை, ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, சொர்ணாவதி, இது போன்ற அர்க்காவதி போன்ற அணைகள், ஒட்டுமொத்த அணைகளுடைய கொள்ளளவு 115 டிஎம்சி. நமக்கு இருக்கிறது ஒரு அணை, மேட்டூர் அணை. மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. கர்நாடகாவில் மொத்தம் இன்னைக்கு 115 டிஎம்சி இருக்கு. இன்னைக்கு மேகதாது அணை கட்டினாங்கன்னா 185 டிஎம்சி ஆக உயரும். நமக்கு குடிக்கிறது தண்ணி கிடையாது. விவசாயத்தை மறந்துடுங்க, குடிக்கிறது தண்ணி கிடைக்காது. அதிக பாதிப்பு யாரு? தருமபுரி மாவட்டம். இங்க 30 ஆண்டு காலமாக போராடி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம். எவ்வளவு கொடுமை தெரியுமா? நம்ம ஊர் வழியா, நம்ம மாவட்டம் வழியா காவிரி போகுது. அந்த காவிரி தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு 30 வருஷம் போராட்டத்துக்கு பிறகுதான் இப்ப குடிக்க முடியுது. ஆனால் மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டிட்டானா அந்த குடிக்கிறது தண்ணி கூட நமக்கு கிடைக்காது. அதனால்தான் நான் சொல்றேன், கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. இது நம்ம பிரச்சனை, உங்கள் வீட்டு பிரச்சனை, உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை, உங்கள் பேர பிள்ளைகளுடைய பிரச்சனை, உங்களுடைய நம்முடைய வருங்கால சந்ததியினருடைய பிரச்சனை. இது பொது பிரச்சனை. இது அரசியல் பிரச்சனை மட்டுமில்ல, இது எல்லோரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நீங்கள் ஒவ்வொருவரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. அதனால்தான் நீங்கள் பொங்கி எழ வேண்டும். குரலை கொடுங்கள், சத்தம் போடுங்க, அழுத்தம் கொடுங்க. ஏன்னா கர்நாடகாவை இந்த டேமை கட்ட விடக்கூடாது. கர்நாடகா பத்தி உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நடுவர் மன்ற தீர்ப்பையும் மதிக்கல, உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கல, ஒப்பந்தம் தீர்ப்பையும் மதிக்கல, எதையும் மதிக்கல. கர்நாடகா சொல்றது, நாங்க டேம் கட்டுறது பெங்களூரு குடிநீருக்காக நாங்க கட்டுறோம். பெங்களூர் குடிநீர் தேவை 10 டிஎம்சி.
இதற்கு 5 டிஎம்சி 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழியா பெங்களூர் குடிநீருக்கு 4.75 டிஎம்சி ஒதுக்கீடு செஞ்சிட்டாங்க. இன்னும் தேவை 5 டிஎம்சி. 5 டிஎம்சி தேவைக்காக 70 டிஎம்சி டேம கட்டுறீங்க. எங்களுக்கு தெரியும் அது விவசாயத்துக்கு தான் எடுத்துட்டு போவாங்க. நாளைக்கு விவசாயத்துக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? அங்க கர்நாடகாவில் போய் சண்டை போட முடியுமா? அவங்க கிட்ட போய் போராட முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதே போன்றுதான் 1970, 71, 72, 73 திமுக ஆட்சி காலத்துல கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி 3 டேமையும் கட்டிட்டாங்க. நம்ம அனுமதி இல்லை. இப்ப ஏதாவது செஞ்சு முடியுமா அந்த டேம? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால கட்ட விட கூடாது. கட்டி முடிச்ச உடனே அழுது பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கே நம்ம தடுக்கணும், அழுத்தம் கொடுக்கணும், சத்தம் போடணும். ஜல்லிக்கட்டுக்கு நீங்க எல்லாம் வந்தீங்க. ஜல்லிக்கட்டு நம்முடைய பாரம்பரியம். ஆனால் மேகதாது நீங்க ஒவ்வொருவரும் சம்பந்தப்பட்டது. இது உங்களுடைய குடிநீர் பிரச்சனை, உங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, உங்களுடைய விவசாய பிரச்சனை, உங்களுடைய வாழ்வியல் பிரச்சனை. அதுவும் தருமபுரி மாவட்டம்னா அதிக பாதிப்பு. இப்ப நம்ம கேட்கிறோம், என்ன கேட்கிறோம்? தர்மபுரி ஒகேனக்கல் உபரி நீர் திட்டம் கேட்கிறோம். ஆனா கூட்டு குடிநீர் திட்டத்துக்கே தண்ணி வராது. நாளைக்கு உபரி நீர் திட்டம் மறந்துட வேண்டியதுதான். இன்னைக்கு நான் போயிட்டு வந்த பில்லிகுண்டு, ஜூலை மாசம் 1ஆம் தேதி. இன்னைக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி காவிரி எப்படி வெள்ளம் கரையோண்டு போயிட்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு காவிரி நடுவுல போய் நின்னு பேட்டி கொடுத்தேன். தண்ணி இல்ல. வர தண்ணி எல்லாம் சாக்கடை தண்ணி, கழிவு தண்ணி. மேட்டூர் டேம்ல தண்ணி இல்ல. ஜூன் 12ஆம் தேதி வருஷம் குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்து விடுவாங்க டேம்ல. 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் திறக்கல, தண்ணி இல்ல. அப்போ இன்னைக்கு நமக்கு தண்ணி இல்ல, தண்ணி வரல. அப்போ டேம் கட்டினா நினைச்சு பாருங்க நம்ம நிலைய. குடிக்கிற தண்ணி கிடைக்காது. அதனால இது ஒரு பொழுதும் விடக்கூடாது. நம்ம சத்தம் போடுங்க, அழுத்தம் கொடுங்க, பதிவு போடுங்க, ரீல்ஸ் போடுங்க, எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அண்ணாதான் நமக்கு கர்நாடகா கட்ட மாட்டான். 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு அந்த டேம கட்ட போறான். 12,500 ஏக்கர் காடு. அதான் நாங்க சொல்ல மறந்துட்டேன். இதுக்கெல்லாம் தீர்வு ஒரே ஒரு வீரப்பன். இன்னைக்கு வீரப்ப மட்டும் இருந்தாப்லன்னா நினைச்சு பாப்பாங்களா? டேம் கட்டுறதுக்கு உள்ள யாரும் நுழைய கூட மாட்டானுங்க. இல்ல. அதனால இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதனால 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சு ஒரு டேம கட்டுறாங்கன்னா அதெல்லாம் விடவே விடாது. இது நம்ம காடுயா, நம்ம மரம், நம்ம காடு, நம்ம விலங்குகள், புலி, யானை எல்லாமே இங்க இருக்கிறது. அதனால இதை ஒரு பொழுதும் விடக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு நடைப்பயணம் போட்டு துண்டு பிரஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. எல்லாம் ஒரு நான் கேட்கறது இளையவர்கள், இளைய சமுதாயம், ஜென்சியில் போன்ற இளைய சமுதாயங்கள் எல்லாமே. இது எதுவும் விவசாயிகள் பிரச்சனை மட்டும் கிடையாது. இது குடிநீர் பிரச்சனை, சோறு. எங்கிருந்து நமக்கு சோறு வருது? டெல்டா, காவிரி டெல்டா. இந்த தண்ணி அங்க போய் நமக்கு உழவர்கள் நமக்கு அங்கே சோறு போடுறாங்க. குருவை, சாம்பா, தாளடி 3 போகம் அங்கே விளைகிறது நமக்கு. அதனால இது நம்முடைய உணவு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, வாழ்வியல் பிரச்சனை. அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கர்நாடகா மேகதாது அணையை கட்டக்கூடாது, கட்டக்கூடாது, கட்ட விடமாட்டோம் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படுவோம். கட்சி எந்த அடிப்படையிலையும் பார்க்காது. எல்லாமே தமிழர்கள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நாம் செயல்படுவோம். நாம் மேகதாது அணையை கட்ட விடமாட்டோம். காவிரியை காப்போம், பாதுகாப்போம், பாதுகாப்போம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நம் நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள், அது மட்டும் இல்ல, என் கூட விவசாய சங்கத்தின் அத்துணை தலைவர்களும் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். அந்த தலைவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை, நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். ஏன்னா வழிநடத்துக்க நாளைக்கு, இன்னைக்கு இது முடிச்சு நாளைக்கு சேலம் மாவட்டம், அதுக்கப்புறம் ஈரோடு, திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை,
மயிலாடுதுறை எல்லாம் இந்த அத்தனை மாவட்டங்களுக்கு சென்று மக்களை நான் சந்திக்க இருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இந்த பொது பிரச்சனைக்கு நீங்கள் தாருங்கள் தாருங்கள் தாருங்கள். மேகதாது அணையை கட்ட விடமாட்டோம். உறுதியாக நாம் உறுதியோடு ஒன்றாவது சேர்ந்து நிற்போம் என்று நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி உரை மாநில செயற்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன். மேகதாது அணை எதிர்ப்பு நடைபெற பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய நமது கட்சியின் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அன்னார் மற்றும் பசுமை தாயத்தின் தலைவர் அன்னியார் மற்றும் விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள் மற்றும் தலைவர்கள், நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள் மற்றும் மாநில, மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி 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 கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். குடிக்கவே தண்ணி கிடைக்காது. 3 விதமா மக்களை கொல்லலாமா. ஒண்ணு போர்ல மக்களை கொல்லலாம். அடுத்தது இந்த கெமிக்கல் குண்டெல்லாம் போட்டு மக்களை கொல்லலாம். 3வது பட்டினி போட்டே கொல்லுவது. பட்டினி, சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம கொல்றது 3வது விதமான கொலை. அந்த கொலையை தான் அவங்க பண்ணதுக்கு அண்டை மாநிலத்துல கர்நாடகால தயாரா இருக்காங்க. யார? தமிழர்களை பட்டினி போட்டு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம கொலை பண்ணுவதற்கான திட்டம் தான் மேகதாது அணை திட்டம். அந்த திட்டத்தை நாம தடுத்தே ஆக வேண்டும். கண்டிப்பாக அந்த மேகதாது அணையை கட்டவே விடக்கூடாது. அதற்காக நம்மள ஒற்றுமையா எல்லாரும் ஒன்னா சேரணும். இது யாரோ விவசாயிகள் பிரச்சனை, டெல்டா பிரச்சனை, காவிரி ஆறு ஓடுற இடத்துலதான் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு முழுக்க குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காது. இது தமிழர்களுக்கான பிரச்சனை. அதனால மேகதாது அணையை கட்டுவதை தடுத்தே தீர வேண்டும். அதற்கு தமிழர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் ஒன்றாக கூட வேண்டும். கரம் கோர்ப்போம். ஆமா, ஏன்னா இது தமிழ் இன படுகொலை. அதாவது ஜெனோசைடு சொல்லுவாங்க, ஒரு இனத்தையே அழிப்பது. நீங்க பாத்திருப்பீங்கல்ல, ஈழத்துல எல்லாம் ஒரு இனத்தையே, தமிழ் இனத்தையே அழிச்சாங்கல்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தண்ணீருக்காக ஏங்க வைத்து, தவிக்க வைத்து கொலை செய்வதற்கான திட்டம் தான் மேகதாது அணையை கட்டும் திட்டம். அதனால அந்த இனப்படுகொலைக்கு எதிராக எல்லோருமே தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். தமிழர்கள் ஒன்று கூடி கரம் கோர்ப்போம், காவிரியை காப்போம், மேகதாது அணை கட்டுவதை தடுப்போம். நன்றி.